பாட்டி தன்னையும் கண்மணியும் பிரிக்கிறதுக்காக தான் சதி செய்றாங்க அப்படின்னு அன்புக்கு தெரியணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம பாட்டிய கண்மணி கைய ஓங்கின ஒரே காரணத்துக்காக அன்பு கண்மணிய ஒரு அர அரஞ்சிடுறாங்க. இதனால கண்மணி கோவமா, "என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம எதுக்கு என்ன அடிக்கிறீங்க?" அப்படின்னு கண்மணி கேள்வி கேட்குறாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, "என்ன நடந்ததுனாலும் சரி, நீ எதுக்காக பாட்டிய அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன? அவங்க எவ்வளோ பெரியவங்க. அவங்கள போய் கை ஓங்கலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான்." அப்படின்னு அன்பு கண்மணி மேல கோவப்படுறாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "அவங்க எவ்வளவு கேவலமா எங்க அம்மாவ பேசுனாங்கன்னு தெரியுமா? அது உங்களுக்கு எப்படி தெரிய போது? நீங்க தான் உங்க பாட்டிய அப்படியே கண்மூடித்தனமா நம்புவீங்களே! அ அதுக்காக நீ கை ஓங்குவியா கண்மணி?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. "ஏன் உங்க அம்மாவ இப்படி யாராவது பேசுனா உங்களுக்கு கோவம் வராதா? அதே மாதிரி தான் எங்க அம்மாவ தப்பா பேசினா எனக்கு கோபம் வரதான் செய்யும். யாரா இருந்தாலும்." அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "அதுக்காக எதுக்காக கண்மணி எல்லார் முன்னாடியும் பாட்டிய அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன?" அப்படின்னு அன்பு கேட்குறாங்க. "அப்பனா எல்லார் முன்னாடியும் எங்க அம்மாவ நடத்த சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல வேலைக்காரி மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு சம்மந்தின்னு சொல்லிட்டு மரியாதை கூட குடுக்க மாட்டாங்க. அத நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் பண்ணது தான் உங்களுக்கு தப்பு அப்படித்தானே?" அப்படி சொல்லிட்டு கண்மணி கோவமா சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, "என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் கண்மணி. பாட்டி என்ன பேசியிருந்தாலும் சரி, பாட்டி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிருக்கணும். அது இல்லாம பாட்டிய அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டல்ல?" அப்படி சொல்லிட்டு அன்பு ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. இங்க கண்மணி இருந்துகிட்டு, "போதுங்க. இனிமேலு ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன்." அப்படின்னு கண்மணி, "வாம்மா போகலாம்." அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த சிவகாமி, "கண்மணி எங்க போற கண்மணி? அவன் தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு கிளம்பி போற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாட்டியம்மா இருக்காங்களே, அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. நானும் அன்பும் சேரக்கூடாது. எங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்கணும். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக அவங்க நடிச்சது எல்லாமே நடந்துருச்சு. இப்ப சந்தோஷமா இருங்க. நான் வர்றேன் அப்படின்ட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "என்ன கண்மணி இதுக்காக கோச்சுக்கிட்டு போற?" அப்படிங்கிறாங்க. பிறகு எதுக்காகங்க கோச்சுட்டு போணும்? எனக்கு என் சுயமரியாதை இல்ல. எல்லார் முன்னாடியும் என்னையே கை ஓங்கி அடிச்சிட்டீங்கல்ல. எங்க அம்மாவுக்கும் இங்க மரியாதை இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இருக்கணும்? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.